ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஆஸ் யூஷுவலாக கிச்சனுக்கு மார்னிங்கே என்ட்ரி ஆகிட்டேன். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங்ன்றதுனால என்னுடைய ஹரிபரி டே என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பசங்களுக்கு வந்து கிட்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணணும். டைம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆச்சு. பசங்களுக்கு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 8:45 தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தான் எழுப்பணும். இட்லி வச்சுட்டு போய் எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா பேக் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பசங்களை எழுப்பி ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா என் பசங்க கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. சோம்பேறித்தனமாக நான் தான் போய் பிடிச்சி எழுப்பி விடணும். 4-5 வாட்டி கத்துனா தான் எந்திரிப்பாங்க. யார் வீட்டில எல்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிடுவேன். காலையில் டைமில் தான் கொஞ்சம் ஹரிபரியான வேலைங்க நிறைய இருக்கும் இல்லையா காலையில், அதனாலேயே டென்ஷன் ஆகிடுவேன். பாதி நைட்டு தூங்குறது கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குவாங்க. அதனால் இந்த ஒரு வீக்காக பார்த்திங்கன்னா ஒரு 7:30 மணிக்கெல்லாம் டின்னர் முடிச்சுட்டு ஒரு 8:30க்கெல்லாம் அவங்கள தூங்க வச்சிடலாம் அப்படின்னு தான். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா 10 o'clock தான் தூங்குவாங்க. எப்போல்லாம் லீவ் வருதோ அப்போல்லாம் 10 o'clock பழகிடுவாங்க. அப்புறம் ஸ்கூல் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்க மாதிரி இருக்குது. அதனாலே 1 வீக்காக என்னுடைய ரொட்டீன் சேஞ்ச் பண்ணிட்டேன். வந்த உடனே ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு காஃபி ஸ்நாக்ஸ் எதானே கொடுத்துட்டு 7:30 மணிக்கெல்லாம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி உங்களை தூங்க வச்சிடணும் 8:30க்குள்ளே அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். 1 வீக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் ஃபாலோ பண்ணேன், 3 நாள் முடியல. சுத்தமாக அதே ரொட்டீன் தான் வருது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சட்னி, ரோஜாப்பூ சட்னி, சாம்பார், வடை பார்த்திங்கன்னா அது வடை இல்லை, பணியாரம் மாதிரி சுட்டிருக்கேன். ஏன்னா பாப்பா அப்படி தான் சாப்பிடுவா. ஓட்டை போட்டு கொடுத்தான்னா சாப்பிட மாட்டா. சரி சுட்டது அப்படியே இருந்ததுன்னு நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன். எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஒரு 10:30 போல் தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டே நான் எடுத்துப்பேன். எப்போவுமே சீரக தண்ணி, கொஞ்சம் பாடி டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருந்தால் சீரக தண்ணி எடுத்துப்பேன் நான் எப்போவுமே. இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை. அதனாலே ஸ்டவ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி பண்ணது எல்லாமே எண்ணெய் தெரிச்சிருந்து நானே DIY சொல்யூஷன் யூஸ் பண்ணி ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். எண்ணெய் இல்லை, ஜஸ்ட் லிக்விடு வினிகர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்யூஷனை நல்லா டீப் க்ளீன் பண்ணோன்னா சூப்பராக பிஸ்கெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி ரொட்டீன் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். அப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பூஜை வேலை. எப்போவுமே விளக்கு கொளுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி நெய்பர்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பூஜை ரூம் தான் எனக்கு எப்போவுமே ஸ்வர்க்கம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மனசுக்கு அமைதி கொடுக்குற இடம்னா நம்ம பூஜை இடம் தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு விளக்கான கொளுத்தி பாருங்கள், வீடு எவ்வளவோ பாசிட்டிவ் வைப்ஸில் இருக்கும். விளக்கு கொளுத்தாத 4 சாமி ரூம் பாருங்கள் எப்படி இருக்கும், ஒரு நெகட்டிவ் மாதிரியே இருக்கும், ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்கும். டெய்லி நீங்களும் வீட்டில் விளக்கு கொளுத்தி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு போய் பசங்களை கூட்டிகிட்டு வரணும், அதுதான் கிளம்பிட்டு இருக்கேன். எல்லாருக்குமே தோசை சுட்டு கொடுத்துட்டு நான் மேலே வந்துட்டேன். சாப்பிடுங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு காலையில் வாஷ் பண்ணி வச்ச துணி எல்லாமே மடித்து எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லி. ஏன்னா எடுத்துகிட்டு போனால் 2 நாள் ஆனாலும் மடிக்கிறது டைம் இருக்கிறது இல்லை. அதனாலே இன்றைக்கி ஒரு 15 minutes போல் மாடியிலே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு துணியெல்லாம் மடித்து எடுத்துகிட்டு போனேன். எனக்கு வந்து குட்டி குட்டி துணியெல்லாம் மடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது இரிட்டேஷனாக இருக்கும். மடிக்கவும் சரி, காய வைக்கும் போதும் சரி. இந்த பூத கிணறுல வந்துட்டு புதையல் எடுக்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். குட்டி குட்டி துணி காய போடுறே இரிட்டேஷன் ஆகிடும். எப்போ மொட்டை மாடிக்கு வந்தாலும் என் ஹஸ்பண்ட் என் பின்னாடி வந்துடுவாரு. என்னதான் பண்ணுறாளோ இவ அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறது. அடாடா பலியாடு தன்னால் வந்து மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொடுத்துட்டு நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் அவருக்கெல்லாம் காய போட்ட பிறகு பார்த்தியா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ரிவீட் அடிச்சுட்டு வந்துடுவேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன், அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார உட்கார வச்சுருக்காங்க. அங்கே ரங்கோலி காம்படிஷன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்டை தான் கூப்பிட்டுருந்தாங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பார்க்குறதுக்கு.
யார் ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லி என்ன இல்லாதனால என்னை கூட்டிகிட்டு போயிட்டான் ஆஃபீஸில். நான் போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன். என்ன எப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா, எனக்கு சுத்தமாக கோலம் வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 கோலம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டில் போட்டுட்ருப்பேன். இதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் கோலம் வரையலாமான்ற ஒரு யோசனையிலே இருந்தேன். அப்புறமா ஜட்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேணாப்பா, லேடிஸ் எப்போவுமே லேடிஸ் தான் சப்போர்ட். ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொன்று நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல என் மேலே தான் கோவப்பட்டுப்பாங்க. வேண்டாம், நீ அண்ணாக்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து டின்னர் முடிச்சாச்சு. எனக்கு 2 தோசை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அவருக்கு மட்டும் 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்த பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து வைக்கவே ஒரு 10:30 ஆயிடுச்சு. அப்புறமா வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படியே இருந்தது. எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்படிதான் என்னுடைய டே ரொட்டீன் ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் டெய்லி. உங்களுடைய டே எப்படி இருக்கும்னு என் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நானும் பார்க்குறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.